ஒன்றை யோசித்து பார்க்கிறேன். சொல்லுக்குள் சில சூட்சுமங்கள் வந்து சேர்கின்ற பொழுது வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழ்கிறது. நான் பழந்தமிழ் இலக்கியங்களை வாசிப்பவள். இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல 1000 நானோ டெக்னாலஜி வரட்டும், திருக்குறளுக்கு முன்னால எந்த நானோ டெக்னாலஜியும் நிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு மேட்டருங்க. அது சொல்லிட முடியுமா? பேசுகிறான் பாருங்க, வள்ளுவன் பேசுகிறான். ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு. ஆக்கமும் அதில் தான் வரும், அழிவும் அதனால் தான் வரும். அதனால் சொல்லுக்குள் நீ சோர்வை நீ வைத்து விடாதே என்று பேசுகிறான் வள்ளுவன். சொல்லுக்குள் சோர்வை வைக்காமல் இருத்தல் எவ்வளவு பெரிய விஷயம். எத்தனை பேர் அதை வைத்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு. ஏன் சார் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா டப்புன்னு நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கிறேன்னு சொல்ல வருதா? ஏதோ இருக்கிறேன், ஏதோ போயிட்டு இருக்கு, உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கிறேன். என்னது இது? சொல்லின் கண் சோர்வுடன் வாழ ஆரம்பித்து விட்டோம். எனக்கு வள்ளுவன் உடனே யோசனை வருதுங்க. வள்ளுவன் மாதிரி விஷுவலா சில அறிவுரைகளை தந்தவன் இந்த உலகத்தில் அவனுக்கு முன்னாலும் யாரும் இல்லை, அவனுக்கு பின்னாலும் யாரும் இல்லை. மொழியறிந்து சொல்கிறேன். நான் வெறும் திருக்குறளின் மீது மோகம் கொண்டு நான் இதை சொல்ல இல்லை. நான் ரூமியை வாசிக்கிறேன், நான் கபீரை வாசிக்கிறேன், நான் ஆங்கில கவிஞர்களை வாசிக்கிறேன், நான் அரபி கவிஞர்களை வாசிக்கிறேன், பாரசீக கவிஞர்களை வாசிக்கிறேன், தமிழ் கவிஞர்களை வாசிக்கிறேன். வாசித்துவிட்டு நான் சொல்லுகிறேன், வள்ளுவனை போல் உயர்ந்த ஒரு மகா கவி, காட்சிகளையும் கதைகளையும் உள்ளடக்கிய கவி வேறு இல்லை. நான் ஒரு பாட்டு சொல்றேன். சொல் என்பது எவ்வளவு உயர்வானது என்பதற்கு, எவ்வளவு விபத்தானது, எவ்வளவு ஆபத்தானது என்பதற்கு. இந்த இடத்துல நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கம்பன் முன்னால வரான். ராமன் அப்படி அம்பு விட்டான். அம்பு எப்படி போச்சுன்னு கம்பன் எழுதுறான். சொல் மாதிரி போச்சான். இப்போ நாம சாதாரணமா திட்டினா என்னன்னு திட்டுவோம், பேசுறா, ஒன்னொன்னு அம்பு மாதிரி வந்து குத்துது. இப்படிதானே பேசி நமக்கு பழக்கம். அம்பு சொல் மாதிரி குத்துமா? கம்பன் அப்படி மாத்தி போடுறான். சொல்வே ஒக்கும் கடிய வேக சுடு சரம், அல்வக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும், வைரக்குன்ற கல்வக்கும் நெஞ்சினில் தங்காத அப்புறம் கடன்று கல்லா புல்லோர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்று. ஏ அப்பா, சொல்லு மாதிரி போச்சுன்னு நான் பாருங்க கம்பன். வள்ளுவன் என்ன சொல்றான் பாருங்க. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால். கற்பனையில் ஆர்வம் கொண்டவர்கள் கொஞ்சம் கண்ணை மூடி இந்த தியானத்துக்கு வாங்க. வள்ளுவன் 2 புண்ணை சொல்றான். 2 புண். ஒன்று மனப்புண், இன்னும் ஒன்று தீப்புண். விஷுவல் பண்ணுங்க. யாரோ ஒருத்தர் ஒரு மனசை காயப்படுத்திட்டாங்க, மனசெல்லாம் புண்ணாகி ஒருத்தர் நிக்கிறான், பக்கத்துல தீக்காயத்தோட ஒருத்தர் நிக்கிறான். 2 புண்ணையும் எழுதுறான் வள்ளுவன். ஆக்சுவலா தீக்காயம் இருக்குல்ல, அதுக்கு வடுன்னு பேரு. ஏன்னா அது உள்ள ஆறிடும், வெளியில ஆறாததுக்கு பேர் வடு. இந்த மனது இருக்குல்ல, மனசுல யாரான ஏதாவது சொல்லிட்டேன்னா மனசு புண்படும்படி பேசிவிட்டான், அதுக்கு புண்ணுன்னு பேரு. வடுன்னு பேர் இல்ல, புண்ணுன்னு பேரு. மனசை புண்படுத்தினா அதுக்கு புண்ணுன்னு பேரு, தீயில சுட்டா அதுக்கு வடுன்னு பேரு. ஆனா வள்ளுவன் அதை 2த்தையும் மாத்தி போடுறான். மாத்தி சொல்றாங்க. மனசுல வந்ததுக்கு பேர் வடுங்கிறான், தீயில சுட்டதுக்கு புண்ணுங்கிறான். ஏன்னா புண்ணு ஆறிடும், ஆனா வடு என்பது ஆறாது. அதனால தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது, நாவினால் சுட்ட வடுன்னு சொன்னான் பாருங்க. இதை விட மேலாக ஒரு மனித தன்மையை, மனித நிலையை, அன்பை வெளிப்படுத்துகின்ற மகா கவிதை வேறு எதுவும் இருப்பதாக எனக்கு தோன்ற இல்லை. நான் பழந்தமிழ் இலக்கியங்களை வாசிப்பவள் என்று நான் சொன்னேன். ரொம்ப நான் தெளிச்சு வாசிச்ச ஒரு நூல் இருக்கு, இப்பவும் வாசிட்டு இருக்கிற ஒரு நூல் இருக்கு. முடிஞ்சா நீங்க சிலப்பதிகாரத்தை இங்க
இருந்தா வாங்கிட்டு போங்க. இந்த உரையெல்லாம் வேணாங்க, மூல நூலை வாசிச்சு எடுத்துட்டு போங்க. முயற்சி பண்ணி படிங்க. துணைக்கு வேணா சில சொற்கள் பயன்படட்டும், ஆனால் மூல நூலாசிரியன் சொல்லுகின்ற அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த 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 வெற்றிடத்தினுடைய வெளி இருக்கு இல்லையா, அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் கவிதைகளும் பாடல்களும் வெறும் கதைகள் அல்ல. உரையாசிரியர்களால் அதை நிரப்பிவிட முடியாது. கொற்றவை எழுதிய ஜெயமோகனுடைய அணிந்துரையை வாசித்து பாருங்கள். அவர் சிலப்பதிகாரத்தினுடைய அந்த கண்ணகியை எழுதினார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பல இடங்களில் இளங்கோ அடிகள் மௌனம் சாதித்தார், அந்த மௌனத்திற்கான அந்த இடத்தை தான் கொற்றவையில் நான் நிரப்பி இருக்கிறேன் என்று பேசுகிறார். வாசிச்சு பாருங்க. நான் ரொம்ப சிலாகிக்கிறேங்க கண்ணகிய. அவ புற வாழ்க்கையில ஜெயிச்சாங்கிறதுனால இல்ல, அக வாழ்க்கையில் அவள் செய்த விஷயங்கள் இருக்கல, அது ரொம்ப பெருசுங்க. கண்ணகி 12 வருஷம் இல்லைங்க அந்த ஆளு. திடீர்னு வர்றான் ஒரு நாள். வந்த உடனே இப்படி பாக்குறா. அந்த ஒன்னும் பெருசாலாம் எழுதியிருக்க மாட்டார் இளங்கோவடிகள். நீங்க அவ்வளவு பேசுறோம்ல, வழக்குரை காதை 3 மணி நேரம் படம்லாம் எடுத்தாங்களே பூம்புகார்னு, 11 வரி தான். காட்சி ஆரம்பிச்சு கேஸ் முடிஞ்சு தீர்ப்பம் முடிஞ்சு போச்சு. 11 வரி, 11 வரி தான். அவ்வளவு டென்சிட்டி, அடர்த்தி. அந்த அடர்த்தியை நாம் வாசித்து உணர்ந்து கொண்டால் நமக்கு எதுக்குங்க அறியாமை வந்து சேர போகிறது? நான் இன்றைய கால குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன், கொஞ்சம் நம்முடைய பழம் பெரும் துன்பங்களுக்கு போங்க, விட்டுடாதீங்க. அத இன்றைக்கு எழுதக்கூடிய எழுத்தாளர்களுக்கு பின்னால் நாம் போகத்தான் வேண்டும். ஆனால் அதற்குள்ள இருக்கக்கூடிய ஆத்தென்டிசிட்டியை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு சில தேடல்கள் இருக்க வேண்டும். அந்த தேடல்களோட தான் நாம அந்த வாசிப்பை வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சொல் நமக்கு புரியும். அவ சொல்றா, உட்காந்து இப்படி பாக்குறாங்க, வா போலாங்கிறான். அவன் காசு பத்தி கேட்ட உடனே சிலம்பு இருக்கு எடுத்துட்டு போங்கிறான். இல்ல இல்ல சிலம்புக்காக வரல, உனக்காக தான் வந்த, வா போலான்னு உடனே வந்துட்டாங்க. எனக்கே ஆச்சரியங்க, எனக்கே ஆச்சரியம். இந்த மாதிரி 12 வருஷம் காணாம போயிட்டு திடீர்னு வந்து வா போலான்னு நம்மளை யாவனாவது கூப்பிட்டா நாம என்ன பண்ணிருப்போம்? நான் அப்படிலாம் யோசிச்சு பார்த்துருக்கேன். அந்த அம்மா உடனே வந்துச்சுங்க. நான் சொல்லட்டுமா, கோவலன் செத்த இடம் அதான். அந்த வினாடியில் தான் அவன் செத்தான். அவன் கொலகலப்பட்டெல்லாம் சாகல. அந்த அம்மா வர்றேன் உடனே ஒரு சண்டையும் போடலைங்க அந்த அம்மா. இவ்வளவு பெரிய சூட்சமம் தெரியுமா? தப்பு செஞ்சுட்டு வர புருஷன் கிட்ட சண்டை போடாம அவன் என்ன சொல்றான்னு அது சரின்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அவன் சரின்ட்டாங்க. அவ வந்தா அதை பொறுக்க மாட்டாம சாவறதுக்கு முன்னால கோவலன் பேசின கடைசி சொல்லிதான். அதுக்கு கண்ணகி தந்த பதில் தான் ஒரே சொல். கண்ணகி சொன்ன பதில், அவன் கேட்ட கேள்வி. கண்ணகி சாப்பிட்டு முடிச்சுட்டு வெத்தலை பாக்கலாம் போட்டு கிளம்ப போறான். அப்ப கேட்கிறான், மாதரி வீட்டுல கேட்கிறான், எழு எழு என்றதும் எழுந்தனை, எழு என்றதும் எழுந்தனை கண்ணகி என் செய்தனை. எழுந்தவுடனே எழுந்துட்டியம்மா, இது என்னமா பண்ணன்னு கேட்டான் பாருங்க. அவன் பதில் சொன்னாங்க. அதாங்க சொல். பெண்கள் நிறைய வந்திருக்க வேண்டும் இதை கேட்பதற்கு. இவர்கள் தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறார்? பதில சொன்னா பாருங்க, மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியா வாழ்க்கையினன் ஆதலின் எழு என்றதும் எழுந்தனன். நீ அதுல எவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கு தெரியுமா? எதையும் மாத்திக்க முடியலையா? there is no choice and chance. அதனால வந்துட்டேன்டான்ட்டான். இதை விட கோவலனுக்கு செருப்படி வேணுமா? உனக்காகவே உட்காந்து நினைக்காத. என் வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கான சூழல் எனக்கு இல்லை, அதனால தாண்டா இருந்த, அதனால தாண்டா வந்தேன் நான் போடான். இதை விட மிகப்பெரிய ஒரு பெண்மொழி இருக்க முடியுமா? இதை விட ஆழமான ஒரு சொல் இருக்க முடியுமா? சொற்கள் அப்படித்தான் வந்து சேரும். சொற்கள் வந்து சேருகின்ற பொழுது வாழ்க்கையில் வேறு வேறு விதமான மாற்றங்கள் வந்து சேர்கிறது. பல வார்த்தைகளை வாசியுங்கள், தேடி தேடி படியுங்கள். சொற்களுடைய சூட்சுமம் புரியவில்லை என்றாலும், நான் அன்றைக்கு வாசித்துக் கொண்டிருந்தேன் இளம்பிறையை. நீ பாட மறுக்கும் எனது அழகு. பிரமாதமான ஒரு நூல் படிச்சுட்டு இருந்தேன். அது அந்த அம்மா சொல்லுதுங்க ஒரு விஷயத்த.
துடிச்சிட்டேன் நானு, துடிச்சிட்டேன். அவங்க சொல்றாங்க, உலகத்திலேயே வேதனையானது எது தெரியுமா? ஒரு 4 வரிதான். உலகத்திலேயே வேதனையானது எது தெரியுமா? நமக்கு நாமே தயாரித்துக் கொள்ளுகின்ற ஒரு கோப்பை தேநீர். இதை விட தனிமையின் வலியை வேறு எவராலும் சொல்லிவிட முடியாது. தனிமையினுடைய வலியை இதை விட சொல்லிவிட முடியுமா? எழுதுகிறார்கள், நிறைய பேர் எழுதுகிறார்கள். ஆனால் அந்த சொல்லுக்குள் வலியையும் சொல்லுக்குள் பிரளயத்தையும் வைத்து எழுதக்கூடிய எழுத்துக்கள் இதோ வாய் மூடிக்கொண்டு புத்தகத்திற்குள் குமுறி கொண்டு கிடக்கின்றன. முடிந்தால் கையில் எடுத்துக்கொண்டு அழைத்து செல்லுங்கள்.